இந்த குட்டி உருளைக்கிழங்க எத்தனை விதமாகவும் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பேபி பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குட்டி உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கட்டி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.